இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க யாரு? அது நாங்க உங்க அப்பாவுக்கு வேண்டியவங்க தான் சேட்டு. துக்கம் விசாரிச்சுட்டு அப்படியே ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சரி, என்ன முக்கியமான விஷயம்? அதாவது கார்த்தின்னு நமக்கு வேண்டிய பையன் ஒரு இடத்த உங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போனான்ல, அந்த மேட்ரு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அப்பா எல்லாமே என்கிட்ட சொல்லிருக்காரு. சூப்பர். அப்ப விஷயம் ஈஸியா முடிஞ்சு போச்சு தம்பி. நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சும்மா ஒன்றும் பண்ண வேண்டாம், எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க. என்ன ஹெல்ப்? அந்த இடத்தோட பத்திரத்தை நீங்க கார்த்திக் கிட்ட கொடுக்க கூடாது, அத எங்க கிட்ட கொடுத்துடணும். அது எப்படி முடியும்? அது அப்படித்தான். ஏங்க, அது அவர் இடம். அவர் வந்து பத்திரத்தை கேட்டா நான் கொடுத்து தானே ஆகணும், அதானே முறை. முறையை பத்தியெல்லாம் நீங்க சின்ன சேட்டு பேசாதீங்க. இதை பாருங்க தம்பி, அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த பாருங்க, நீங்க கேட்கிற பணத்தை நாங்க தரோம், எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க. ஆனா அந்த பத்திரம் எங்களுக்கு வேணும். எவ்வளவு கொடுப்பீங்க? நீ எவ்வளவு வேணாலும் கேளு செட்டு. சரியான மடையனுங்களா இருக்கானுங்க. அந்த இடம் அதிகம் போனா 5 கோடி ரூபாய் தான் போகணும் அப்பா சொல்லியிருக்காரு. எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்றானுங்க. சரி, இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா டிமாண்ட் பண்ணி பார்ப்போம். இவனுங்க என்னதான் சொல்றானுங்கன்னு பார்க்கலாம். என்ன சேட்டு தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க, வாங்கிக்கங்க. எனக்கு ஒரு 50 கோடி கொடுங்க. எது எது எவ்வளவு கேட்டீங்க தம்பி? 50 கோடி, 50 crores. 50 கோடியா? 50 கோடியா? செட்டு, இது ரொம்ப டூ மச். நீங்க தானே எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொன்னீங்க. சொன்னோம். ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க பேசிட்டு வரோம். சித்தப்பா வாங்க. ஹலோ, என்னங்க சேட்டுக்கிட்ட பேசியாச்சா? பத்திரத்தை தரேன்னு சொல்லிட்டானா? பத்திரம்லாம் தரேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவன் கேக்குற விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு கேக்குறான்? ஷாக் ஆயிடாத, 50 கோடி கேக்குறான். 50? அடப்பாவி. இப்ப என்ன செய்யலாம் சந்திரா? சரி, நீங்க ஓகேன்னு சொல்லிடுங்க. என்னடி சொல்ற? 50 கோடி ஓகேவா? ஏய், அந்த இடம் 5 கோடி கூட போகாதே. எனக்கு காசு முக்கியம் இல்லைங்க. நாம பந்தயத்துல ஜெயிச்சு அவன் இந்த வீட்டை விட்டு போகணும், அதுதான் முக்கியம். அது சரி, ஆனா 50 கோடிக்கு எங்க போறது? அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். என் அக்கா கிட்ட நிறைய நிலப்பத்திரம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு ஆட்டையை போட்டு யார்கிட்டயாவது கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்துடலாம். நாங்க தரோம், ஆனா எங்களுக்கு அந்த பத்திரம் வேணும். சரி, எனக்கு ஒரு டவுட். என்ன? நான் உங்ககிட்ட பத்திரத்தை கொடுத்தாலும் இடம் அவர் பேர்ல இருக்கு. பணம் எப்படி நஷ்டம் தானே, இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சேட்டு. சேட்டு, இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதை தெரிஞ்சு நீ என்னப்பா பண்ண போற? காசை வாங்கிட்டு எங்களுக்கு பத்திரத்தை கொடுக்கற வழியை பாரு. சரி, எழுதி கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கோங்க. பணம் எப்ப என் கைக்கு வரும்? சித்தப்பா, அவன் வர வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருக்கான். அப்படின்னா நம்ம டீலிங்க முத நாள் வியாழக்கிழமையே நம்ம டீலிங் முடியணும். வியாழக்கிழமையா? ஆமா. அப்ப என் கையில பணத்தை கொடுத்துருங்க, அன்னைக்கு டீலிங்க முடிச்சிடலாம். சரி சரி. வியாழக்கிழமை பணத்தோட வரும். நீ ரெடியா இரு. ஓகே, கிளம்பலாம் சித்தப்பா. சரிமா, வாங்க. சரியான மடையனுங்களா இருப்பானுங்க போல. 5 கோடி போற இடத்த 50 கோடி கொடுத்து வாங்குறேன்றானுங்க. சரி, நம்மளுக்கு காசு வந்தா சரி, நம்ம என்ஜாய் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கண்ணே. அண்ணா, நாளைக்கு ஃபங்க்ஷனு, பார்த்து எல்லாத்தையும் பக்காவா கிளீன் பண்ணி நல்லா சமமா இருக்கணும். சொல்லிட்டீங்களா சார், கவலையை விடுங்க சார். எந்த குறையும் இல்லாம எல்லாத்தையும் நாங்க பண்ணி கொடுத்துறோம். அது என்னோட பொறுப்பு சார். சரிண்ணே. சரிங்க சார். நீங்க கூட இருந்து பாத்துக்கோங்கண்ணே. வேலையா இருப்பீங்க. பண்ண வேலையை பாருங்க. ஆமா, இந்த குப்பையெல்லாம் இல்லமா. சொல்லுண்ணா. கார்த்திக், மினிஸ்டர் கிட்ட நானே பேசிட்டேன். விஷயத்த சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நான் அவசியம் வரேன், அம்மா சிலைய நானே திறந்து வைக்கிறேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க. நான் உங்க பிஏ கிட்ட பேசினேன். எலெக்ஷன் டைம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் சொன்னாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அம்மாக்காக தான் நான் வரேன் அப்படின்னு மினிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க.
உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். சரி கார்த்திக். சொல்லுங்க சார். சார், நான் இன்விடேஷன் அடிக்க கொடுத்துருந்தேன். ஆமா சார். அந்த டீட்டெயில்ஸோட ஒரு பேரையும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நான் அனுப்புகிறேன், அதை கரெக்ட் பண்ணி எனக்கு ஒரு வாட்டி அனுப்புங்க. பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபைனல் பார்த்துறேன். ஓகே சார். அனுப்பிச்சிடுறேன் சார். தேங்க்யூ சார். சகல வேலை கடகட நடக்குதுப்பா. வெள்ளிக்கிழமைக்கு ஃபங்க்ஷனை சிறப்பா பண்றோம். அத்தை கையால திறப்பு விழா பண்றோம். சின்னத்தை எங்க முறவாசல் பண்ண வைக்கிறோம். ம் போலாங்க. ஆ பாஸ், அண்ணி வராங்க. அவங்கள தாங்கி பிடிச்சு லவ் டெவலப் பண்ணுங்க பாஸ். டேய், இப்போ எங்க ரொமான்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மட்டும் பாரு. நீ தள்ளிப்போ. ஓகே பாஸ், ஓகே. கமான் கமான். பாத்து ஏய், பார்த்து. ஆஹா வாட்டிய கேச் சகல. சித்தி சித்தி. ஐயோ. ஷூ. எந்த படுபாவிங்க என்னைய கொட்டினது? ஐயோ, என் இடுப்பு உடைஞ்சிரு போல இருக்கே. அக்கா, என்ன பழி வாங்குறதுக்கு இவன் தான் இதெல்லாம் செஞ்சிருப்பான். மாப்பிள, அவளை விடுங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களை தான் குத்த சொல்லிட்டு இருப்பா. சரி, போன காரியம் என்னாச்சு? டாக்குமெண்ட் வாங்கிட்டீங்களா? சேட்டு தவறிட்டார் மாமா. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். என்ன சொல்றீங்க? சேட்டு தவறிட்டாரா? ஆமாம் மாமா. அப்புறம் டாக்குமெண்ட் எப்படி வாங்குறது மாப்பிள? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேட்டோட பையன் இருக்காரு. அவர் எங்கேயும் வெளியூர் போயிருக்காராம். 2 நாளில் வந்துடுவேன்னு சொன்னார். அவர் வந்ததும் குடுக்கல் வாங்கல் என்னன்னு பார்த்து டாக்குமெண்ட்டை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் மாமா. கண்டிப்பா டாக்குமெண்ட் கிடைச்சிரும்ல? கண்டிப்பாக கிடைச்சிரும். அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். மாமா, ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை கிராண்டா செலிப்ரேட் பண்றது மட்டும் தான் பாக்கி.